உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எத்தனையோ தடவை சொல்லிட்டு உங்களை கையெடுத்து கெஞ்சி பார்த்துட்டேன். ரிஷி ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ்னு. லக்ஷ்மி கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்களா எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு ஃபார் காட் சேக் நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் பாய மூடுறியா? உங்களை நீங்க ஏமாத்தாதீங்க. என்ன சொல்லணுமோ அதை நானே பாத்துக்கிறேன். நான் ரைட்டா ராங்காங்கறத நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட அட்வைஸும் எனக்கு தேவையில்லை. Damn it man. எவ்வளவு தைரியம் அவனுக்கு! எப்படி அவன் என் போனை கட் பண்ணி விட்டுருப்பான்? எவ்வளவு தைரியம்! எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? I hate him! I hate him! I hate him! நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப எல்லாம் போயிடுச்சு. நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. ரிஷி கூட எனக்கு கல்யாணம் நடக்கல. என்னோட கல்யாணம் நடக்கல. இது எல்லாத்துக்கும் அந்த லக்ஷ்மி மட்டும் தான் காரணம். கடைசி நிமிஷத்துல வந்து கெடுத்துட்டா. Why? மலிஷ்கா, நீ ரிஷிய கல்யாணம் மலிஷ்கா, இதெல்லாம் என்னோட தப்பு இல்லம்மா. இதெல்லாம் லக்ஷ்மி பண்ண தப்பு தான். இன்னைக்கு மட்டும் அவ வராம இருந்திருந்தா எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். ஆமா, நாங்க கல்யாணம் பண்ணிருப்போம். ஆனா அவ வந்துட்டா. அவ வந்ததால ரிஷி கூட கல்யாணம் நடக்கல. அதோட அவ என்ன பண்ணுவா தெரியுமா? அவ எமோஷனலா நடிக்க ஆரம்பிச்சிருவா. என்ன பத்தி தப்பா பேசுவா. என்னோட மானத்தை வாங்கிடுவாமா. எனக்கு அவள தெரியும். அவ இதெல்லாம் பண்ணுவா. எனக்கு அவள தெரியும். ஏன் உங்களுக்கும் தெரியும்ல? அவ ஏதாவது டிராமா பண்ணி என்ன கெட்டவள ஆக்கிடுவா. என்ன வில்லி ஆக்கிடுவா. அம்மா, எனக்கு அவளை பத்தி தெரியும். அவ என்ன வில்லி ஆக்கிடுவா. என் மானத்தை வாங்கிடுவாமா. லக்ஷ்மி, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் மலிஷ்காவுக்கு நடுவுல எதுவும் இல்லை. நீ என்ன நம்பல. உனக்கு என் மேல சந்தேகம் இல்ல? இங்க யாருமே இல்லையே. மேல போய் பார்க்கலாம். லக்ஷ்மி ரூம்ல இருந்தாங்கன்னா. ரிஷி, மை காட், ரிஷி திரும்ப வந்துட்டா. சேஃபா இருக்கா? லக்ஷ்மி 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 எங்கேயும் இல்ல. பாத்ரூம். லக்ஷ்மி லக்ஷ்மி எங்க இருக்கீங்க? அவ இங்கேயும் இல்ல. லக்ஷ்மிக்கு லைனே கிடைக்கலையே. கிளைமேட் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனாலும் போன் போகல. நாட் ரீச்சபிள்னு வருது. ரொம்ப அலட்சியம் தான் அவளுக்கு. அவளை அனுப்பி வச்சதே நீதான். இப்படி பேசிட்டு இருக்க. உன் பிள்ளைக்காக போயிருக்கா, ஞாபகம் வச்சுக்க. அதுக்காக அவ அலட்சியமா நடந்துக்கலாமா? இத பாருங்க, ரிஷி நமக்கு போன் பண்ணி நான் பத்திரமா இருக்கேன், மலிஷ்கா வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டான். லக்ஷ்மி மாதிரி ரிஷி ஒன்னும் முட்டாள் கிடையாது. ரிஷியை தேட போய் லக்ஷ்மி தொலைஞ்சே போயிட்டா. தேங்க் காட் ரிஷி கிடைச்சிட்டான். இல்லனா ரெண்டு பேரையும் காணோம்னு நாம இன்னும் டென்ஷன் ஆயிருப்போம். நீலம், நான் போதும். வர வர நீங்க லக்ஷ்மி புராணத்தை அதிகமாவே பாடிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. அவ என்னவோ குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கு இல்ல நீல பாருங்க, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லுங்கம்மா. இப்பெல்லாம் இந்த வீட்டுல எல்லாமே லக்ஷ்மி சொல்ற மாதிரி தான் நடக்குது. லக்ஷ்மிக்கு என்னென்ன பிடிக்கும், அவளுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இப்ப அத பத்தி பேசல. நான் பேச வரது அத பத்தி தான் சொல்றேன். காலையில லக்ஷ்மி தப்பு பண்ணா அதுக்கு தான் நான் அவளை திட்டுனேன். அவ நம்ம யார்கிட்டயும் எதையும் சொல்லல. அதுதான் அவ பண்ண பெரிய தப்பு.
ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். நம்பிக்கை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் என்கிட்ட அவ விஷயத்தை மறைச்சிட்டா. ஜோசிய சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல. இப்போ ரிஷிக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாரு. லக்ஷ்மியை நான் திட்டுனது தப்பே கிடையாது, நியாயமானதுதான். என்ன என்ன என்னவா 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 இப்பவும் என்னன்னு கேக்குறீங்க? சொல்லுங்க பிரதர், நீங்க தான் ரொம்ப தைரியசாலியாச்சே. இவ்வளவு கட்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? என்னன்னு கேக்குறீங்க? சொல்லுங்க, எந்த தைரியத்துல நீங்க அந்த மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணீங்க? மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு மொத்தமா கெட்டு போயிடும். யாரு கூட கெட்டு போகும் அத சொல்லிட்டு போங்க. அது யாரு கூடன்னு சொல்லுங்க. உங்க கூடயா, இல்ல மலிஷ்கா கூடயா, இல்ல லக்ஷ்மி கூடயா? நீங்க பயப்படுறீங்க. லக்ஷ்மி நீங்க ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்லிடுவேன். பயப்படுறீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் தான் தப்புன்னு சொல்றேன். தப்பு நீங்க தான் பண்றீங்க, நான் சொல்ல வரல பிரதர். புரிஞ்சுக்கோங்க, இதுல நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. சரியா? நிச்சயமா தப்பு உங்களோடதுதான். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன். எப்படி நீங்க அந்த மலிஷ்காவை கல்யாணம் பண்றாங்க? வாயை மூடுடா. இப்ப உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. ரிஷி ப்ரோ நில்லுங்க. ரிஷி ப்ரோ, நீங்க இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் பசங்களையும் சரி உங்களையும் சரி தப்பு பண்ணும்போது நான் அதை சரி பண்றேன். அதே மாதிரி தான் லக்ஷ்மியும் தப்பு பண்ணாம இருக்க. அவ ஒண்ணு கடவுள் இல்ல, இந்த வீட்டுக்கு 3வது மனுஷியும் இல்ல. அவளுக்கு நம்மளோட உறவு இருக்கு, அதனால தான் திட்டினேன். அவ மாமியாருங்கிற முறையில நான் அவளை திருத்த பாத்திருக்கேன். நீலம் நீதான் நான் இல்ல, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அதோட லக்ஷ்மிய மகானாக்க முயற்சி பண்ணாதீங்க. அவ ஒண்ணு மகான் கிடையாது. எல்லையை யார் மீறினாலும் அது தப்புதான். அது லக்ஷ்மியா இருக்கலாம், ரிஷியா இருக்கலாம், நானா இருக்கலாம், இல்ல நீங்களா கூட. அம்மா, அண்ணி ரிஷி வந்துட்டா. ஆயுஷ் கூட. ரிஷி வந்துட்டானா? அண்ணி. தேங்க் காட். பிள்ளையாரப்பா, லக்ஷ்மி வந்துட்டா. அண்ணா, லக்ஷ்மி இன்னும் வரல. அவளை நான் பார்க்கல. என்ன பேசிட்டு இருக்க? இது எப்படி சாத்தியம்? ரிஷியும் ஆயுஷும் வந்துட்டாங்கன்னா லக்ஷ்மி ஏன் வரல? நீ அவளை பாத்திருக்க மாட்ட. அவதான் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டாளே. அம்மா அமைதியா இருங்க, நான் போய் பாத்துக்கிறேன். அவளும் கூட வந்திருப்பா. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க இடத்துல நான் இருந்தா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேனா? ஏன் ரிஷி ப்ரோ, ரியலி? அப்படி என்ன காரணம் இருந்துச்சு? ரிஷி ப்ரோ சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம்ன்றீங்க? இன்னும் ஒரு வார்த்தை பேசல. வாயை மூடு. இப்படி சண்டை போடுற நேரம் இல்ல இது. லக்ஷ்மி இன்னும் வீட்டுக்கு வரல. அவ எங்க இருக்கான்னு தேடணும். அவ எங்க போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சாங்க. உங்க நாடகத்தை நீங்க நிறுத்துறீங்களா? எல்லா நாடகத்தையும் நீங்க பண்ணிட்டு மத்தவங்க மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு வராம போயிட்டா அதுக்கு முழு காரணமும் நீங்க மட்டும்தான். லக்ஷ்மி உங்களை லவ் பண்றாங்க, நீங்களும் அவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நான் பல தடவை சொன்னேன். மலிஷ்காவை உங்க லைஃப்ல இருந்து எடுத்துருங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையா? ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம லக்ஷ்மியை ஒதுக்கி வச்சிட்டீங்களே. அப்படியே விலகிறதா இருந்தா நீங்க கொஞ்சமாவது டீசன்சியை காட்டிருக்கலாமே. சரி, அதை கூட விட்டுருங்க. மனிதாபிமானம், அவங்க அதுக்கு டிசர்விங்கான ஆள் தானே. நீங்க பேசி அவங்க கிட்ட கொஞ்சம் புரிய வச்சிருக்கணும். அவங்களுக்கு இப்படிதான் தெரியுமா? நீங்களும் மலிஷ்காவை அங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்க. அங்க நின்னு அவங்கள அதை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.